அப்போ அந்த அந்த இறப்பை பற்றி ஒருத்தர் பேசல. அந்த குடும்பத்துக்கு எங்களுடைய இரங்கல், அவங்க துயரத்தில் நாங்கள் பங்கேற்கிறோம், இது நடந்துருச்சு அப்படின்னு ஒரு வார்த்தை கூட ஒருத்தரும் பேசலையே. அரசு மேல தப்பு, இவர் மேல தப்பு, இதுவா? அப்ப நமக்கு என்ன தோணுது? இந்த கூட்டத்தோடு நம்ம பிறந்ததே தப்பு, இந்த கூட்டத்தில் நம்ம வாழ்றதே தப்புன்னு தான் நமக்கு தோணுது. செஞ்சிருக்க வேண்டியது என்ன? நடந்ததுக்கு வருந்தி இனிமேல் இது போல நடக்காமல் திருந்தி நாங்கள் செயல்படுவோங்கிற உறுதி இருக்கிறத ஒவ்வொருத்தரும் செஞ்சிருக்கணும். அதை ஒருத்தர் கூட பேசல. மத்தியிலிருந்து விசாரிக்க வந்த குழு ஏதாவது இந்த இறந்த குடும்பத்துக்கு ஆறுதல்னு ஏதாவது பேசி கேட்டிருக்கல? சொல்லுங்க, எதாவது கேட்டிருக்கல? இந்த பணம் செத்தவனுக்கு வாக்கியரிசி போடுறதே தான் அதுதான் தீர்வுனே. செத்து போனா 20 லட்சம் கொடுத்துருவோம், 10 லட்சம் கொடுத்துருவோம், 1.5 லட்சம் கொடுத்துருவோம், 2 லட்சம் கொடுத்துருவோம். இது காசா வாக்கியரிசி போடுவோம்ல, ஒரு 50-100 போடுவோம் அந்த வீடுகாட்டில் அல்லது சூடுகாட்டில். அது மாதிரி இது வந்து ஒரு லட்சமா போட்டுறது. எப்படி எப்படி சமூகம் மேம்படுது பாருங்க. இதெல்லாம் ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை. இது இந்த அது இப்பேற்பட்ட தலைவனுடைய வீட்டு வாசல் நின்று பேசுறதுக்கு வெக்கப்படுறேன் நான். 50 ஆண்டு தான், அரை நூற்றாண்டு தான் இருக்கு. எவ்வளவு கேவலமா ஆயிடுச்சு பாருங்க அரசியல், எப்படி